ஹே கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒரு ஸ்டார்ட் அப்புக்குமான டிஃப்ரென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் ரெண்டுமே வேறு டேர்ம்ஸ். பட் நமக்கு ஓவராலாக பார்க்கும்போது ஒரே மாதிரி மீனிங் இருந்தாலும் பட் ரெண்டுமே வேறு டேர்ம்ஸ். ஓகே, ஸோ இப்போ பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஸ்டார்ட் அப்னு இருக்கும். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது பியூர்லி மென்ட் ஃபார் ப்ராஃபிட்காகவே இருக்கக்கூடிய ஒரு என்டிட்டி. அதில் எண்ட் ஆஃப் த டைம் நமக்கு வந்து ப்ராஃபிட் மட்டும் தான் நமக்கு ஒரு அவுட்புட்டாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் பிஸ்னஸில். பட் இதே ஸ்டார்ட் அப்பில் வந்து அந்த கோல் வேறு மாதிரி இருக்கும். அதோட ஸ்கேலபிலிட்டி மீன்ஸ் அதோட க்ரோத் அதில் சம்திங் ஏதாவது ஒரு இம்பேக்ட் அந்த மாதிரி ஒரு விஷயத்து தான் ஸ்டார்ட் அப்பில் ஒரு அவுட்கம்மாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதாவது பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரைஸ் மில், ஒரு ரீட்டைல் ஷாப், இல்லை ஒரு ஐடி கம்பெனி. இதை வந்து நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்லலாம். ஐடி கம்பெனி மீன்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் ரெடி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னு கேட்குறேன். ஸோ நான் கேட்குற மாதிரி சாஃப்ட்வேர் ரெடி பண்ணி தரதை வந்து அதுவுமே சம்திங் ஒரு பிஸ்னஸ் கேட்டகரியில் தான் வரும். விச் மீன்ஸ் அந்த இடத்துல எந்த இடத்துல இன்னோவேஷன் இருக்கோ, எந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்களோ, எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இன்னோவேஷன்லாம் ப்ராப்ளம் சால்விங் இன்னோவேஷன் இந்த மாதிரி வருதோ அதை வந்து நம்ம ஸ்டார்ட் அப்னு சொல்லலாம். ஸோ இதை தவிர மற்ற எல்லாமே வந்து பிஸ்னஸ் கேட்டகரியில் வரும். ஓகே, இப்போ பிஸ்னஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அப்படின்னா சொல்லலாம் ரீட்டைல் ஷாப், இந்த ஐடி கம்பெனி அண்ட் சம்திங் இந்த டீலர்ஷிப், இது எல்லாமே வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கேட்டகரியில் தான். ஃப்ரான்ச்சைஸ் இதெல்லாம் பிஸ்னஸ் கேட்டகரியில் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து பியூர்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் ஒரு எய்மாக இருக்கும். பட் இதே ஸ்டார்ட் அப் வந்தோம்னா உங்களுக்கு இது புதுசாக இப்போ நிறையா பார்த்திங்கன்னா பழைய டொமைன்ஸ்லாம் இருக்கும். லைக் ஒரு ட்ரெடிஷ்னலாக ரொம்ப வருஷமாக இருக்க பிஸ்னஸ்லாம் என்ன, அக்ரிகல்ச்சர் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸ். அண்ட் அதுக்கடுத்து மேனுஃபேக்சரிங்கில் நல்லா பெரிய இந்த டயர் மேனுஃபேக்சரிங் அண்ட் சம்திங் அதர் ஸ்டீல் சைடு இந்த பக்கம்லாம் இருக்குது. ஸோ இதை தவிர நமக்கு ஸ்டார்ட் அப் சைடில் வந்தோம் அப்படின்னா இந்த ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ரோபோட்டிக்ஸு, அதுக்கடுத்து இந்த பிளாக் செயின். இது வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளாக இங்கே சொல்லியிருக்கேன். பட் இதை தாண்டி நிறையா இருக்குது. இந்த ஃபீல்டெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் தொடாமலே இருக்காங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே ஒன்று அது ஐடி கம்பெனியாக போச்சுன்னா வெப்சைட் பண்ணுவாங்க, மொபைலாக பண்ணுவாங்க. மிஞ்சி போனால் கிராஃபிக் டிசைனிங், எஸ்இஓ அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பல பேர் பண்ண விஷயந்தான். பல பேர் பண்ணுறதுக்கு பேர் பிஸ்னஸ். யாருமே பண்ணாத விஷயத்தை பண்ணுறதுக்கு பேர் ஸ்டார்ட் அப். சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் யாருமே பண்ணாதது மீன்ஸ் இந்த ஏஐ, ரோபோட்டிக்ஸு, பிளாக் செயினு, கிரிப்டோலே ஏகப்பட்ட இது இருக்குது. கிரிப்டோன்றது நமக்கு ட்ரேடிங் மட்டும் தெரியும், அது வாங்கி விற்கிறது, கரன்சி அந்த மாதிரி. பட் கிரிப்டோ கரன்சிலேயே அந்த கரன்சியை தாண்டி எவ்வளோ விஷயம் இருக்குது. நம்ம ஆஃப்லைனில் பண்ணுற பல விஷயத்தை வந்து இப்போ கிரிப்டோவில் போட முடியும். மெட்டாவர்ஸு, அப்புறம் ஏஆர்விஆர், சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி இதை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்க டொமைன்ஸு. இதுக்குள்ளேயே நம்ம வந்து பல விஷயங்களும் பல டொமைன் தொடாமே இருக்குது. இந்த டொமைனில் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்தா அந்த டொமைனில் அந்த பர்டிகுலர் ரீஜனில் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்த ஆளாக இருப்போம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்ன்றது அந்த கவுண்டே குறைவு. அப்படியே ஸ்டார்ட் அப் இருந்தாலுமே பெருசாக நமக்கு எதுவும் வெளியே தெரியாது. அண்டு உங்களுக்கு பெரிய பிளேயர்ஸ் அதிகம் இல்லை. இப்போ க்ளவுடுன்றது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க. லைக் க்ளவுடில் வந்து உங்களுக்கு ரீசெலர்லாம் வருவாங்க. க்ளவுட் ரீசெலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷேடோ ஹோஸ்டிங் அந்த மாதிரி. இது வந்து லோ லெவல். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஹோஸ்டிங் வந்து அதுவும் பிஸ்னஸ், அது ஒரு ஃப்ரான்ச்சைஸு பிஸ்னஸ் அந்த மாதிரி தான் வரும். ஸோ இந்த க்ளவுட் ஹோஸ்டிங்லேயே நம்ம இன்னோவேட்டிவாக பண்ண முடியும். லைக் ஃபயர்பேஸ் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ ஃபயர்பேஸ்ன்றது உங்களுக்கு எப்படி தெரியாமல் இருக்கலாம். ஃபயர்பேஸ் அப்படின்றது வந்து கூகுளோட ஒன் ஆஃப் த ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். கூகுளோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். யூடியூப் மாதிரி வச்சுங்களேன். யூடியூப் மாதிரியே கிடையாது, கூகுளோட ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ ஃபயர்பேஸ் அப்படின்றது அதுவுமே ஒரு க்ளவுடு தான். க்ளவுடில் இன்றைக்கி பெரிய ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா அமேசான், AWS ஒன்று, அசூர் ஒன்று, அப்புறம் கூகுள். இந்த மூணு பேர் தான் இன்றைக்கி க்ளவுடில் பெரிய கைஸ். இது கூகுளோட ஒரு ப்ராடக்ட் தான் ஃபயர்பேஸ். ஸோ அந்த ஃபயர்பேஸில் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் க்ளவுடை ஸ்ட்ரைட்டாக போய் ஆக்சஸ் பண்ணாமல் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ எல்லாம் நான் அப்படியே ரெடி பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் டேட்டாவை மட்டும் போட்டு நீங்கள் ஆப்போட கனெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஈஸியாக கனெக்டிவிட்டி ஈஸி பண்ணிட்டான். இப்போ AWS நீங்கள் ஒரு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கும் அதே விஷயத்தை ஃபயர்பேஸில் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு டைம் கம்மியாக இருக்கும் அண்ட் எஃபோர்ட் கம்மி அண்டு ஒரு கட்டம் வரைக்கும் அது ஃப்ரீயும் கூட.
ஸோ இது ஒரு டைப் ஆஃப் இன்னோவேஷன். ஃபயர்பேஸ்ன்றது ஒரு டைப் ஆஃப் ஸ்டார்ட் அப் தான். அது கூகுள் அக்வயர்டாக இருக்கலாம். பட் இந்த கேட்டகரியில் நம்ம இப்போதைக்கு நம்ம பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஸ்டார்ட் அப் கிடையாது. ஃபயர்பேஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ் உங்களுக்கு வந்து சூப்பர்பேஸ் இருக்குது அண்டு ஆப் ரைட் அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இந்த இதே இதில் நிறைய இன்னோவேட்டிவாக கொண்டு வரதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா க்ளவுடில். பட் இதெல்லாம் இந்த ஃபீல்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அறியப்படாத டொமைன்ஸ். இந்த ஏஐ, ரோபோட்டிக்ஸ், கிரிப்டோகிராஃபி அண்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, இப்போ சொன்ன க்ளவுடு, இதிலெல்லாம் ஒருத்தங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ரீஜன் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த ரீஜனில் அவங்க தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருப்பாங்க இந்தியாவை பொறுத்தவரை. அண்ட் இதை தவிர உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் ஐஓடி சைடு இப்போ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பூம் ஆகிட்டு தான் வருது. ஸோ இதெல்லாம் ஸ்டார்ட் அப். பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு ஆப் ரெடி பண்ணுறேன், நான் ஆப் ரெடி பண்ணி தரேன், ஆப் வேணுங்கிறவங்களுக்கு நான் பண்ணித்தரேன், அந்த மாதிரி பண்ணுறவங்க வந்து பிஸ்னஸ் கேட்டகரியில் தான் வருவாங்க. ஏன்னா அந்த இடத்துல இன்னோவேஷன் கிடையாது. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இப்போ நான் ஒரு பொருளை வாங்கி விற்கிறேன், ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குகிறேன், அதே பொருளை ஒரு 15 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படிங்கும்போது தட்ஸ் நாட் அ ஸ்டார்ட் அப், தட்ஸ் அ பிஸ்னஸ். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் அப் ஆகிறோம், பிஸ்னஸ் அப் பண்ணுறோம் அப்படின்றது வந்து அது என்டர்பிரனரோட மைண்ட் செட் தான். ரெண்டுலேயுமே நமக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ நம்ம அந்த பிஸ்னஸ் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு கம்மி. நீங்கள் ஒரு அமௌண்ட்டை போடுறீங்க, ஒரு 10,000 போட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு ரேஞ்ச் தெரியும். இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு வந்து ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஸ்க்கு கம்மின்னு வச்சிங்களேன். பட் இதே ஸ்டார்ட் அப்பில் அந்த ரேஞ்ச் நமக்கு தெரியாது. ஒரு அமௌண்ட்டை போடுறோன்னா இது வருமா வராதா, போகுமா போகாதா, அந்த ஒரு ஆசோலேஷன்லேயே அந்த மைண்ட் இருக்கும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டார்ட் அப்பில். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு லோன் தர மாட்டாங்க. பிஸ்னஸ்னால் லோன் மேபி கிடைக்கலாம், பட் ஸ்டார்ட் அப்புக்கு வந்து இந்த லோன் அந்த விஷயம்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரை அந்த மாதிரி இது பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் அப் பொறுத்தவரை உங்கள் ஃபண்டிங் வேறு மாதிரி இருக்கும். லைக் வென்ச்சர் கேபிட்டலிஸ்ட்டு போகிறது, ஏஞ்சல் இன்வெஸ்டர்கிட்ட போகிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் ஸ்டார்ட் அப்புக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.